ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் சீசன் 2 எபிசோட் 3 பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல ஷியனோட பேக் ஸ்டோரி என்ன, எதுக்காக வந்து கேம் உள்ள வந்தாங்கிறத பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல சீனோனுமே நிஜ உலகத்துல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கான். அங்க யாரும் பின்னாடி சீனோனு கூப்பிட அவளுமே போறா. அங்க போய் பார்த்தா அவளோட கிளாஸ்மேட்னு தெரிய வருது. அந்த பொண்ணுமே, சீனோன் நாங்க கரோக்கி போனோம், நாங்க நிறையவே செலவு பண்ணிட்டோம், இப்ப வீட்டுக்கு போறதுக்கு காசு இல்ல, அதனால எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்க சீனனும் என்னது அவ்வளவா, என்கிட்ட அவ்வளவு இல்ல அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுமே அவ போய் வித்ரா பண்ணிட்டு வா, எனக்கு இப்பே வேணும் அப்படின்னு சொல்ல சீனனு யோசிச்சு பார்த்துட்டு இல்ல நான் உனக்கு தர மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ல அவளுக்கு பின்னாடி இருக்கவங்களும் இவளுக்கு வழிவிட மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணுமே வந்துட்டு கையை கண்ணு மாதிரி வச்சு சீனனு கிட்ட காட்ட இதை பார்த்து சீனனுக்கு ஒரு பேனிக் அட்டாக் வருது. அந்த பொண்ணும் அசாடா என் அண்ணன் கிட்ட இந்த மாதிரி நிறைய கன் மாடல் இருக்கு, ஒரு நாள் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்து எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணுவேன், அப்போ அந்த பிஸ்டலை பார்த்து என்ன பண்றேன்னு பாப்போமே அப்படின்னு சொல்ல சீனனும் இல்ல அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல பின்னாடி இருக்க பொண்ணுங்களும் அன்னைக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்குல்ல, நீ இந்த மாதிரி பயமுறுத்த அவ மயக்க போட்டு விழுந்துட்டா, திருப்பி அந்த மாதிரி நடந்தா நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுமே அந்த மாதிரி நடக்கூடாதுன்னா இப்போ உங்ககிட்ட இருக்க காசை மட்டும் கொடுத்துரு, நான் உன்னை அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்ல அந்த சைடு ஒரு குரல் கேக்குது. அந்த குரலுமே ஆபீசர் இந்த சைடு வாங்க, அந்த பொண்ணுங்க இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல இது கேட்ட அந்த பொண்ணுங்களும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சீனனுமே கொஞ்சம் நார்மலாக பின்னாடி ஒருத்த வந்துட்டு அசடா உனக்கு ஒன்னும் ஆகல, சீனோனு பார்த்துட்டு ரொம்ப நன்றி ஷிகாவக்கா அப்படின்னு சொல்ல ஷிகாவக்காவும் நான் கேள்விப்பட்டேன் அன்னைக்கு கேம்ல பட்டையை கிளப்பிட்டியாமே. சீனனும் இல்ல எங்களோட பிளான் மொத்தமாவே ஊத்திக்குச்சு, எப்படியோ கடைசியில நான் அவனை அடிச்சிட்டேன், எங்க டீம் 6 பேர்ல 4 பேர் இறந்து போயிட்டாங்க, அதனால அது ஒரு வெற்றியா நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவனுமே இருந்தாலுமே அது ரொம்ப சூப்பர் தெரியுமா, அந்த பெகி பந்து நீ கொண்டு இருக்க, அவன் ஒரு ஸ்குவாடர் எடுத்து யாருமே தோக்கடிச்சது இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்க அப்படின்னு சொல்ல சீனானும் அப்படியா நான் அவனை கேள்விப்பட்டதே கிடையாது, அவன் டாப் ரேங்க்ல இல்ல அதனால எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல அவனுமே ஆமா அவன் கையில ஒரு மினிகன் வச்சிருக்கால அதனால அவனால ஸ்லோவா தான் போக முடியும், தனியா இருந்து அவனால எதுவுமே பண்ண முடியாது, அந்த பிஏபி டோர்னமெண்ட்ல இவன் கலந்துக்கிட்டானா தூரத்துல இருந்து ஒரு ஸ்னைப்பர் ஷாட் அடிச்சா போதும் அவன் தோத்து போயிடுவான்ல, ஆனா இதுவே ஒரு ஸ்குவாட் பேட்டல்ல அவனை தொடக்கூட முடியாது, அந்த மினிகனுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்ல சீனானும் அப்படியா என்கிட்ட கேட்கட்டா அது கூட நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, நான் அந்த மாதிரி சோலோ பேட்டல் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப நிறைய பேருக்கு ஆட்டா காட்டிட்டு இருக்கல, அதனாலதான் அவனும் சரி நீ அடுத்த டோர்னமெண்ட்ல சேர போறியா அப்படின்னு கேட்க சீனானோ சேர போறதுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த டாப் பிளேயர்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் சேர்ந்துருவேன் அப்படின்றா. அவளும் மனசுக்குள்ள இந்த டோர்னமெண்ட்ல என்னோட ஹேக்கட்டா வச்சுக்கிட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரை கொண்டா நான் ஸ்ட்ராங்கஸ்டா மாறுவேன், அப்ப கண்டிப்பா இந்த பயம் என்கிட்ட இருந்து போயிடும் அப்படின்றா. அவனுமே அதை கேட்டுட்டு ஹாசடா நீ ரொம்ப சூப்பர், இப்பயுமே நீ உன ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்க, நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்க, என்ன பாரு நான் தான் உன்னை ஜிஜிஓக்கு இன்வைட் பண்ண, ஆனா என்னால உன் அளவு கூட விளையாட முடியாம போயிடுச்சு, சீனனும் நீ அந்த மாதிரி பேசிட்டு இருக்காத, போன வாட்டி நீ தான் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தியே அப்புறம் என்ன, அவனும் இருந்தாலுமே நான் ஒரு எஜிலிட்டி டைப் தான், அதனால எனக்கு ஒரு ரேர் கன் கிடைச்சதா என்னால இந்த டோர்னமெண்ட்லாம் ஜெயிக்கவே முடியும், சீனனும் அப்ப அடுத்த டோர்னமெண்ட்ல நீ சேர மாட்டியா அப்படின்னு கேட்க சீக்காவக்காவும் இல்ல நான் சேரதில்ல, இது கேட்டு சீனனும் சரி அதை விடு, நீ ஏற்கனவே மெடிக்கல் ஸ்டடீஸ்ல படிச்சிட்டு இருக்கல, நீ அதுல போக்கஸ் பண்ணிட்டு, அவனும் ஆமா என்னோட ஃபேமிலி ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கு, எனக்கு வேற வழி கிடையாது, நான் மெடிக்கல் ஸ்கூல்ல படிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணிட்டேன், சீனனும் நீ கேம் விட்டு வெளியே வந்து அந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கே உனக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல அவனும் நான் அப்பா ஸ்கூல் படிக்கிறப்ப எந்த ரேங்க்ல இருந்தனோ அதே ரேங்க்ல தான் இப்பயும் இருக்கேன், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல சீனனும் நீ எப்ப பார்த்தாலும் லாகின்ல இருக்கியே அவன் நிறையவே சம்பாதிக்கல அப்படின்னு கேட்க அவனும் இல்ல நான் ஒரு எஜிலிட்டி டைப்புக்கு இருந்தால என்னால அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியல, அவனும் ஓரளவுக்கு சம்பாதிக்கல அதுவே போதும், சரி நான் கிளம்புறேன், என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல அவனும் நான் உன்னை எப்பவுமே இதே மாதிரி காப்பாத்தணும்னு ஆசைப்படுறேன், அதனால இனிமேல்ட்டு நானே வந்து உன்னை ஸ்கூல்ல பிக்கப் பண்ணிப்பா அப்படின்னு கேட்க அவளும் இல்ல அதெல்லாம் வேணாம் எனக்கு இதுவே போதும், நான் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டல, இதுக்கப்புறம் நான் இனிமே ஸ்ட்ராங் ஆகணும்ல, இப்ப அவளுமே அவளோட ரூமுக்கு போறான், ஆனா அங்க யாருமே இல்ல, அவளும் அங்க இருக்க டிராயர் திறந்து பாக்குறா, பாதா உள்ள ஒரு பிளாஸ்டிக் கன் இருக்கு, அவளுமே அந்த கண்ணை எடுத்து படிக்கிறா, ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவ கையில நடுங்க ஆரம்பிக்குது, இதை பார்த்து அவளுக்குமே ஒரு மெமரி ட்ரிகர் ஆகுது, அவளுமே நான் எங்க அப்பாவை பார்த்ததே கிடையாது, எனக்கு 2 வயசா இருக்கிறப்ப அவர் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க, அந்த ஆக்சிடென்ட் அப்புறம் நானும் என்னோட அம்மாவும் டோக்கியோ விட்டுட்டு எங்க ஊருக்கு எங்க பாட்டி தாத்தாவோட வாழ்ந்துட்டு இருந்தோம், அங்க எங்களோட வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் நல்லாவும் இருந்துச்சு, ஆனா ஒரு நாள் அந்த அமைதி எங்களை விட்டு போயிடுச்சு, இப்ப அங்க வந்த உடனே அவங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டு பேக்குள்ள இருந்து ஒரு கன் எடுத்துட்டு உள்ள இருக்க பணத்தை எல்லாத்தையும் இந்த பேக்குள்ள போடு அப்படின்னு சொல்ல சீனனும் மத்தவங்களுமே இதை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க திருட வந்த உடனே அங்க இருக்கிறவ சுட்டுட்டு நான் தான் அலாம அழுத்து கூடாதுன்னு சொன்னல, எப்படி பண்றீங்க நீங்க திருப்பி ஏதாச்சும் பண்ணீங்கன்னா இங்க இருக்கால இவ்வளவு சுட்டுறன்னு சொல்லிட்டு சீனனோட அம்மாவை பிடிச்சிருக்காரு, ஆனா இதை பார்த்து சீனனுமே அவனை தடுக்க ட்ரை பண்றா, இப்ப 2 பேருமே கீழே விழ அந்த கண்ணுமே சீனோன் கை கிட்ட வருது, அந்த திருடனுமே சீனோனை பிடிச்சி தாக்கிட்டு இருக்க சீனோனுமே அந்த கண்ணை வச்சுக்கிட்டு அவனை சுடுறான், ஆனா அப்பயுமே அவன் விடாம உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல இதை பார்த்து சீனோனுமே திருப்பி சுட்டுக்கிட்டு இருக்கா, கடைசியில தலையில ஒரு குண்டடி வாங்கி அவனுமே இறந்து போறான், சீனனும் அவங்க அம்மாக்கு ஏதாச்சும் ஆச்சா சொல்லிட்டு பாக்க, ஆனா அவங்க அம்மா சீனோனை பயத்தோட பாத்துட்டு இருக்கா, சீனோனை என்னன்னு சொல்லிட்டு கீழே பார்க்க அவ கையில ரத்த கரப்பட்ட கண்ணோ கீழே ரத்தாரமா ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த காட்சி அவளுக்கு ஒரு பேனிக் அட்டாக்க கொடுக்குது, இதை நினைச்சு பார்த்து சீனோனுமே அந்த கண்ணை கீழே போட்டுட்டா, அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவளுக்கு எந்த கண்ணை பார்த்தாலும் எந்த கண்ணு மாதிரி பொருளை பார்த்தாலுமே இந்த பேனிக் அட்டாக் வருது, அதுல இருந்து வெளியே வரதுக்கு தான் அவ கன்கேன் ஆன்லைன் கேம் உள்ளே வந்திருக்கா, அவளுமே இதை பார்த்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்ல இப்போ கிரீட்டோவை காட்டுறாங்க, ஆசனவ கிரீட்டோ கிட்ட என்னாச்சு ஆல்ஃபை ஆன்லைன் கேம் விட்டு போறியா அப்படின்னு கேட்க கிரீட்டவும் ஆமா கொஞ்ச நாளைக்கு தான்,
அதுக்கப்புறம் நான் திருப்பி கன்வெர்ட் ஆயிப்பேன். ஏன்னா இன்னொரு VRMM கேம் போய் நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹாசனாவும் எனது இன்னொரு கேம் செக் பண்ண போறியா அப்படின்னா இன்னொரு புது அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பண்ண வேண்டியதானே. நீ இந்த மாதிரி உன்னோட அக்கௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணனா உங்ககிட்ட இருக்க எல்லா ஐட்டமுமே காணாம போயிடுமே. எதுக்காக அந்த கேம்ல எப்படி போகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்க கிரீட்டாவும் நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல அந்த இன்டர்னல் அஃபேர்ஸ்ல இருக்கிறவன் அவன் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல ஹாசனாவும் அப்ப கிக்கோக்காவே ஏதாவது சொல்லியிருக்காருன்னா அப்ப ஏதாச்சும் முக்கியமான விஷயமா தான் இருக்கும். ஆனா அவர் இருந்தா ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தாலுமே அவர் என்னால நம்ப முடியல. கிரீடமும் ஆமா நானுமே அதை தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹாசனாவோ சரி எல்லா வேலையும் முடிஞ்ச அப்புறம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. கிரீட்டவும் நான் கன்கேன் ஆன்லைன்ல என்ன நடக்குங்கிறத பார்த்துட்டு நான் ஆல்ஃபேம் ஆன்லைனுக்கே திருப்பி வந்துருவேன். இப்ப கிரீட்டவுமே கிக்கோக்கா சொன்ன ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கான். அவனின் மனசுக்குள்ள அந்த தத்கன் இருக்கிறது கண்டிப்பா 99% உண்மை கிடையாது. ஒரு விர்ச்சுவல் உலகத்துல இருந்து நிஜ உலகத்துல ஒருத்தர் கொல்ல முடியாது, அதுக்கு கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. ஆனா மிச்சம் இருக்க 1% தான் என்னை இவ்வளவு தூரம் வர வச்சிருக்கு. இப்ப கிரீட்டவுமே அந்த ரூம்ல போவ அங்க பார்த்தா ஒரு நர்ஸ் இருக்காங்க. அவங்களுமே கிரிகாயா உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல கிரீட்டமும் ஹாக்கி உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல அந்த நர்ஸுமே பின்னாடி கை வச்சுட்டு அட உன்னை ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன்ல இருந்து வெளியே வரப்ப நீ ரொம்ப ஒலிக்குச்சா இருந்த, ஆனா இப்போ கொஞ்சம் சதையறிடுச்சு அப்படின்னு சொல்ல அவனுமே அதை விடுங்க ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கிக்கோக்கா எங்க அப்படின்னு சொல்ல அந்த நர்ஸும் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன்னை கண்காணிக்கணும் அதனால நான் வேணும் அப்படின்னாரு. ஆல்ரெடி நீ ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் கேம்ல இருக்கிறப்ப நான் தானே உன்னோட வைட்டல்ஸ்ல செக் பண்ணிட்டு இருந்தேன், அதனால என்ன இங்க போட்டாரு. சரி கிரிக்கையா இதுக்கப்புறம் நான் உனதான் பாத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்ல கிரீட்டவும் சரிங்க ஆமா அந்த கிக்கோக்கா எங்க அப்படின்னு கேட்க அந்த நர்ஸுமே அவர் எங்க இருக்காரு தெரியல, ஆனா எங்கிட்ட இந்த மெசேஜ் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்க அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா உன்னோட ரிப்போர்ட்ஸை எப்பயுமே அனுப்புற மெயிலுக்கு அனுப்பிச்சிரு, அதுக்கப்புறம் உன்னோட டெய்லி செலவுலாம் இந்த கவர்மெண்ட் எடுத்துக்கோ, நீ அதுக்கு ரிசிப்ட் அனுப்பிச்சாலே போதும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு தனியான ரூம்ல அழகான நர்ஸ் இருக்காங்க, வயசு பையன் தப்பா நடத்துங்க அப்படின்னு சொல்ல இதுக்கு டவுனுமே அந்த பேப்பரை கசக்கி அவன் பாக்கெட்ல வச்சுக்கிறான். கிரீட்டமும் சரி நான் அந்த கேம்ல போக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்களுமே எல்லாமே ரெடியா இருக்கு. சரி கிரிக்கையா உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துரு அப்படின்னு சொல்ல இதுக்கு டவுனுமே ஆமா எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு கேட்க அவங்களுமே உன்னோட வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணல கவலைப்படாத, நீ ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் கேம்ல மாட்டிருக்கிறப்ப நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் பாத்துறேன் அப்படின்னு சொல்ல அவளுமே என்ன சொல்றீங்க அப்படின்றான். இப்ப அவங்களுமே எல்லாத்தையும் மாட்ட கிரீட்டவும் சரி நான் அந்த கேம்ல லாகின் பண்றேன், ஒரு 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் அந்த கேம்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல அந்த நர்ஸுமே கவலைப்படாத கிரிக்கையா உன்னோட பாடியை நான் நல்லா வாட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டாவணும் அப்படியாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த கேம்ல லாகின் பண்றான். இந்த சைடு சீனோனுமே அவங்களோட தாத்தா கிட்ட எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க, ஸ்கூலுமே நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ்வளோ அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வீடியோ கேம்ல சரி ஏதாச்சும் ஒரு படத்துல கண்ணை பார்த்தாலுமே எனக்கு அந்த பேனிக் அட்டாக் வர ஆரம்பிச்சிடும். நாங்க வீட்டை விட்டு தூரமா வந்து டோக்கியோல இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல படிச்சிருந்தாலுமே அந்த பேனிக் அட்டாக் வந்துட்டு தான் இருக்கு. ஷின்காவா எனக்கு இந்த பயம் போக்கணும்னு சொல்லிட்டு கன்கைன் ஆன்லைன்ல எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணா. நானுமே அந்த கேமை ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா அங்க நடந்த வித்தியாசமான விஷயம் என்னன்னா அந்த விர்ச்சுவல் உலகத்துல நான் சீனோனா விளையாடுறப்ப என் மேல கண்ணை பாயிண்ட் பண்ணாலும் நான் கண்ணை பிடிச்சாலும் எனக்கு அந்த பேனிக் அட்டாக் வராது. அதனால அந்த கேம்ல இருக்க சீனோன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுறாலோ அதே அளவுக்கு நிஜ உலகத்துல இருக்க நானுமே ஸ்ட்ராங் ஆவன் நம்பினேன். அந்த நம்பிக்கையோட தான் இப்போ என்னோட அக்கேட்டா கண்ணை வச்சுக்கிட்டு நான் உள்ள விளையாடிட்டு இருக்கேன். ஒருவேளை அடுத்த புல்லட்ஸ்ல நான் ஜெயிச்சேன்னா கண்டிப்பா இந்த பேனிக் அட்டாக் வராதுன்னு நான் நம்புறேன். இப்போ கன்கேன் ஆன்லைனோட வேர்ல்ட் சேட் காட்டுறாங்க. அங்க இருக்க பிளேயர்ஸுமே நம்ம கேமோட டாப் பிளேயர் சக்சீடும் ராவும் காணாம போயிட்டாங்கல்ல, அவங்க போய் 1 மாசம் ஆச்சு, ஒருவேளை அந்த டெத்கன்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு கேட்க இன்னொருத்தனும் அவங்க என்ன ஆனாங்கிறத நம்ம நேர்ல போய் பார்த்ததா உண்டு, நான் ஏற்கனவே இந்த கேம் டெவலப்பர் சாஸ்காருக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சேன், ஆனா அவங்க பிரைவசி பாலிசி அப்படி இப்படின்னு அந்த கதையை அப்படியே மூடிடுறாங்க. இன்னொரு பிளேயரோ அதனால இந்த டெத்கனை வெரிஃபை பண்றதுக்கு நாளைக்கு நான் அந்த அரேனால இருப்பேன், முடிஞ்சா டெத்கன் என்ன கொள்ளு என்னன்னு பாப்போமே அப்படின்றான். ஆனா இந்த எல்லாத்தையுமே அந்த டெத்கன் பிளேயருமே பார்த்துட்டு இருக்கான். அவனுமே தன்னோட ஹிட் லிஸ்ட் எடுத்து பாக்குறான். பார்த்தா அதுல அந்த முன்னாடி இருக்க 2 பிளேயருமே இறந்து போயிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல 3ஆவது இருக்கிறது சீனோன் தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye.